இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் நடத்திய அதிரடி தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஈரானின் முக்கிய தளபதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்குள் அதிரடியாக நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் 1000க்கும் மேற்பட்டோரை கொன்றதுடன் 250க்கும் மேற்பட்டோரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். தற்போது நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரின் தொடக்கமாக கருதப்படும் இந்த நிகழ்வை திட்டமிட்டதில் ஈரானைச் சேர்ந்த முக்கிய தளபதியான சையீத் இசாதி இருந்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இவர் ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக இருந்ததாகவும் ஹமாஸ் அமைப்பிற்கு நிதி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானின் குவாம் நகரில் இஸ்ரேல் வான்படை நடத்திய தாக்குதலில் சையீத் இசாதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் அடுத்த உச்சபட்ச தலைவர் யார் என்பதை தற்போதைய தலைவர் கமேனி பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் வான்பரப்பை முழுவதும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெரிவித்துள்ளன. இதனால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அடுத்த உச்சபட்ச தலைவர் யார் என்பதை கமேனி தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பரிந்துரை பட்டியலில் 3 பேரை கமேனி தேர்வு செய்துள்ளதாகவும் அதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அவரது மகனான மோஜ்தபாவின் பெயர் இல்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கமேனிக்கு பிறகான தலைவர் யார் என்பதை 88 பேர் கொண்ட குழு முடிவு செய்யும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏற்கனவே ஈரானின் 9 அணு விஞ்ஞானிகளை இஸ்ரேல் கொலை செய்துள்ள நிலையில் 10ஆவதாக ஒரு விஞ்ஞானி நேற்று கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல் நிலவக்கூடிய நிலையில் ஈரானில் இருந்து மேலும் 310 இந்தியர்கள் நாடு திரும்பினர். இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களால் ஈரானில் இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 3000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலில் 25 பேர் உயிரிழந்ததாகவும் 2500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் மீட்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று 310 பேர் தாயகம் திரும்பினர். ஆபரேஷன் சிந்து மூலம் இதுவரை மொத்தமாக 827 பேர் நாடு திரும்பியுள்ளனர். இதனிடையே இஸ்ரேல் மற்றும் ஈரானில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அவர்களுக்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். உடல்நலக் குறைவால் காலமான வால்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடல் அவரது சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான அமுல் கந்தசாமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று காலமானார். அவரது சொந்த ஊரான அன்னூரில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, கே.ஏ. செங்கோட்டையன், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் கையை பிடித்துக் கொண்டு அமுல் கந்தசாமியின் குடும்பத்தினர் கதறி எழுதினர். பின்னர் அமுல் கந்தசாமி உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அன்னூர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அதிமுகவில் மாவட்ட மாணவரணி செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்த அமுல் கந்தசாமி 2021ஆம் ஆண்டு 13,165 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். இந்நிலையில் அமுல் கந்தசாமி மறைவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வயதிலும் இடைவிடாமல் 51 தண்டால் எடுத்து ஆளுநர் ஆர்.என். ரவி அசத்திய காட்சிகளே இவை. மதுரையில் வேலம்மாள் குளோபல் பள்ளி ஏற்பாடு செய்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்றார். சுமார் 10,000 மாணவர்களுக்கு மத்தியில் ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று யோகா செய்தார். யோகா செய்த பிறகு ஆளுநர் ஆர்.என். ரவி மாணவர்கள் மத்தியில் இடைவிடாமல் 51 தண்டால்களை எடுத்து அசத்தினார். இதனை பார்த்த மாணவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மேலும்
மேலும் மாணவ மாணவிகளுக்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆளுநர் RN ரவி விளக்கி பேசினார். பிரேசில் நாட்டில் நடுவானில் ஹாட் ஏர் பலூன் தீப்பற்றி எரிந்த விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரேசிலின் சாண்டோ கட்டரினா என்ற பகுதியில் வெப்பக்காற்றில் பறக்கக்கூடிய ஏர் பலூனில் 21 பேர் பயணம் செய்தனர். வானில் பறந்து கொண்டிருந்த போது பலூன் மீது தீப்பொறி விழுந்ததால் திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இதனால் அந்தரத்தில் இருந்து பலூன் கீழே விழுந்தது. பலூனில் பயணம் செய்த 21 பேரில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் மற்றவர்கள் படுகாயமடைந்தனர். சிலர் ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாக கூறப்படுவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 471 ரன்கள் எடுத்த நிலையில் இங்கிலாந்து அணியும் வலுவான நிலையில் உள்ளது. லீட்ஸில் நடைபெற்று வரும் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் விளையாடிய இந்திய அணி முதல் நாள் முடிவில் 3 விக்கெட் மட்டுமே இழந்து 359 ரன்களுடன் வலுவான நிலையில் இருந்தது. இரண்டாம் நாளான நேற்று கில் 147 ரன்களுடனும் அபாரமாக விளையாடி சதம் விளாசிய ரிஷப் பந்த் 134 ரன்களுடனும் ஆட்டமிழந்தனர். ஆனால் பின்வரிசை வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் இந்திய அணி 471 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 3 வீரர்கள் சதம் அடித்தும் ஒரு இன்னிங்ஸில் குறைந்த ரன்கள் அடித்த அணி என்ற மோசமான சாதனைக்கு இந்தியா ஆளானது. 8 ஆண்டு இடைவெளிக்கு பின் களம் கண்டதால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கருண் நாயர் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். இங்கிலாந்து தரப்பில் ஜோஸ் டங் மற்றும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தலா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதையடுத்து களம் கண்ட இங்கிலாந்து அணி இரண்டாம் நாள் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 209 ரன்கள் சேர்த்துள்ளது. இங்கிலாந்து அணியின் முதல் 3 விக்கெட்டுகளையுமே இந்திய நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா வீழ்த்தினார். சதமடித்து மிரட்டிய போப் 100 ரன்களுடன் களத்தில் உள்ள நிலையில் இங்கிலாந்து அணி இந்தியாவை விட 262 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சதம் விளாசிய இந்திய விக்கெட் கீப்பர் MS தோனியின் சாதனையை ரிஷப் பந்த் முறியடித்தார். இந்திய அணி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகளை கொண்ட டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் லீட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் 134 ரன்களை விளாசினார். இது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிஷப் பந்தின் 7வது சதமாக அமைந்தது. இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சதம் விளாசிய இந்திய விக்கெட் கீப்பர் MS தோனியின் சாதனையை அவர் முறியடித்தார். 2005 முதல் 2014 வரை 90 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள தோனி 6 சதங்களை அடித்துள்ளார். முன்னதாக சதம் விளாசிய மகிழ்ச்சியை தனது சிக்னேச்சர் ஸ்டெப்பான பல்டி அடித்து ரிஷப் பந்த் வெளிப்படுத்தினார். 2022ஆம் ஆண்டு கார் விபத்தில் சிக்கி அதிலிருந்து மீண்டு வந்து கிரிக்கெட் விளையாடி வரும் பந்த் பழைய ஃபார்முக்கு திரும்பியிருப்பது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உள்ளாட்சி பொறுப்புகளில் நியமன பதவிகளுக்கு மாவட்ட வாரியாக ஜூலை முதல் மாற்றுத்திறனாளிகளிடம் விண்ணப்பம் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பாராட்டு விழாவில் உரையாற்றிய அவர், திராவிட மாடல் என்றால் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் என அனைவரையும் உள்ளடக்கியது என்றார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 மாற்றுத்திறனாளிகளும், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 2984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க. மாவட்ட வாரியா ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். எல்லோருக்கும் சமத்துவம் கிடைப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடிமை கூட்டத்தால தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லாரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூகநீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு முதலமைச்சரால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. 20,000 சதுர அடியில் 1548 இருக்கைகள் கொண்ட கலையரங்கம், குறள்மணி மாடம், ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம் என வானுயர் வள்ளுவருக்கு புகழ் சேர்த்திருக்கிறது வள்ளுவர் கோட்டம். இன்னைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த லேசர் ஷோவை. அதுலேயே அந்த திருக்குறள் வர்றது, எத்தனை அதிகாரம் இருக்கிறது எல்லாமே போடுறது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இப்போ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தலைவர் வந்து ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஊர்னு இங்கே எப்படி சுத்தம் இருக்குதோ அதே மாதிரி நாடும் சுத்தம் பண்ணுவார். முதல்ல வீல் சேர் பர்சன் வந்து
அந்தந்த இடத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர அளவுக்கு ஒரு அக்சசபிலிட்டி இருக்குது. பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டுள்ள 1330 குறள்களும் 106 அடியில் அமைந்துள்ள கல்தேர் ஒலி ஒளி தொழில்நுட்பத்தில் மிளர்வதும் பார்ப்போர் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. மூன்றாயிரத்து 336 சதுர அடியில் உணவகம், 27,000 சதுர அடியில் கார் பார்க்கிங் மற்றும் விற்பனையகம், வேயா மாடம் என வள்ளுவர் கோட்டம் சென்னையின் அடையாளமாக நிமிர்ந்து நிற்கிறார். விருதுநகர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று திடீரென மழை பெய்தது. காஞ்சிபுரம் நகர் பகுதிகள் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், வாலாஜாபாத், ஒரக்கடம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மிதமான மழை பெய்தது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயல், கவரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.